ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரெக்ஸ். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கும் ரைஸ்க்கும் சிம்பிளாக மூங் தால் வச்சு ஒரு சைடிஷ் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தி ரெக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 1 கப்பு, ஆயில் 4 டீஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, ஜீரகம் 1 டீஸ்பூன், பூண்டு 1 டீஸ்பூன், இஞ்சி 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலை. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் சூடானோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்குலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா லேசாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் முன்னாடியே பாசிப்பருப்பு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை மூடிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விட்டுக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மூங் தால் நல்லா வெந்துடுச்சு. லேசாக மற்ற வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போ சின்னதாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், பொடிசா நறுக்கின பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ண இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புல கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏற்கனவே தாளித்து வச்சுருந்த தாளிப்பை மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளான மூங் தால் ரெசிபி ரெடி.